ரிஷபராசிக்கு பலன்கள். ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் தேவையில்லாத விரயங்கள் வரும். பத்தொன்பதாம் தேதி பிறகு சுக்கிரன் ரிஷபராசிக்கு வந்து விடுவார். எந்த புதிய முயற்சியும் 19ஆவதுலேருந்து எடுங்கள். உங்கள் முயற்சி வெற்றி அடையும். ரெண்டாவது புதன் நீசம் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பத்தாம் தேதி பிறகு புதன் மேஷராசிக்கு வந்து விடுவார். இப்போ ரெண்டாவது புதன் 12ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பில்லை. தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஒன்றாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. குரு ஜென்ம ராசியில் வந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைச்சல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பிறகு அலைச்சல் தான் இருக்கும். அதுவும் தேவையில்லாத அலைச்சலாக இருக்கலாம். சில உடல்நல தொந்தரவுகள் ஏற்படலாம். பொருளாதார விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, திடீர் வருமானத்தை குறிக்கிறது. 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கிறது. அதனால் உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். பண வரவு வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன அலைச்சல் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்ய வேண்டி வரும். உங்கள் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க திடீர்னு பணம் கொண்டு கொடுப்பாங்க. கடன் கொடுத்த நீ யாருக்குன்னா கடன் கொடுத்தீங்கன்னா உங்கள் பணம் அந்த பணம் திரும்ப வரும். நீங்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வரும். நீங்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வரும். குரு சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். குரு சூரியன் சேர்க்க சிவராஜ யோகம். பெயர், பதவி, புகழ், செல்வம், அந்தஸ்து, அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சியால் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கனால் திருமணம் ஆனவங்களுக்குனா குழந்தை பிறக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்கும். 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். 7ஆவது செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமணம் ஆகும். 7ஆவது செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கனால் திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். சண்டை சச்சரவுனா இருக்கும் கணவன் மனைவியிலே. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்கிற வாய்ப்பு வரும். அதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள்
இந்த மாதம் நன்றாக இருக்கிறது.